அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் 100 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று நம்ம 34ஆம் நாளில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தா 4400 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பல உயிர், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷனில் பல உயிர், இதை நம்ம பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது பல கூட்டல் உயிர் என்பது சரி. இல்லாது கூட்டல் இயங்கும், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இல்லாது கூட்டல் இயங்கும், அப்போ என்ன ஆயிரும்? இல்லாது இயங்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. வன்கீரை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வன்கீரை, இதை பார்த்தீங்கன்னா வன்மை கூட்டல் கீரை என்பது சரியான ஒன்று. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உதித்த இதற்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறைந்த என பொருள்படும். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல், சோம்பல் அப்படின்னா அதற்கு சுறுசுறுப்பு என்பது எதிர்ச்சொல்லாகும். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க, இதில் புதுக்கவிதையின் வகைகளை பார்த்தீங்கன்னா ஹைக்கூ, சென்ட்ரியூல், லிமரைக்கூன்னு சொல்லுவோம். மரபு கவிதை என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாத இணை எது? இதில் நரம்பு கருவிகள் யாழ், வீணை, காற்றுக்கருவிகள் குழல், சங்கு, கஞ்சக்கருவிகள் சாளரா, சேகண்டி, தோல் கருவிகள் உடுக்கை, தவண்டை என்பது பொருந்தாத இணையாகும். பொருந்தாதவற்றை கண்டறிக. இதில் தோசை வைக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினைத்தொடர். செய்வினை என்பது பொருந்தாதது. அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். கோவலன் கொலையுண்டான் செயற்பாட்டு வினைத்தொடர். தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் என்பது தவறு. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பாடும் குயில், பேசும் குயில், கத்தும் குயில், இதற்கு கூவும் குயில் என்பதுதான் சரியான ஒன்று. சந்திப்பிழை, இக்கு இச்சு, இது அப்படி பாருங்க. கண்களை கசகி, இக்கு வல்ல, இதுலேயும் கசகின்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பதுதான் சந்திப்பிழையற்ற தொடராகும். சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார், இதில் இக்கு வரல. இதில் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார், இச்சு வரல. ஆசிரியர் வருவதாக இக்கும் வரல, இச்சும் வரல. சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் என்பது சந்திப்பிழை இல்லாத தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் பேட்டன்னா பாசனம் தவறு, கில்ட்டுனா தூதரகம், கன்சுலேட் வணிகக்குழு, இதில் டாக்குமெண்ட் ஆவணம் என்பது சரியான தமிழ் சொல். மயங்கொழி பிழை, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றல் தாழ்வு அவசியம், இதுவும் சந்திப்பிழை மாதிரி தான். மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைங்கிற கேள்வி, இதில் ஏற்றத்தாழ்வு, இது தவறு. இதில் சிறப்பாக, இதில் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் என்பது சரியான தொடர். வலுவற்ற சொல்லை காண்க. அருவாமனை, தாவாரம், அடமலை, இதில் ஒட்டடை என்பது வலுவற்ற சொல்லாகும். அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல்னா வலிமை, போர், வெற்றி, இதை குறிக்கும். ஆடல் என்பது தவறான பொருளாகும். கரி அப்படின்னா யானை, கரினா யானையை குறிக்கும். கருமையை குறிக்கும். அடுப்புக்கறி, இதில் கறி என்பது இறைச்சி, அதற்கு நம்ம கறின்னு சொல்லுவோம். இறைச்சி என்பது தவறான பொருளாகும். அகரவரிசைப்படுத்துக. அ இ வரிசையில் இதில் பார்த்தீங்கன்னா அழகுணர்ச்சி ஆ ஆரம், இ இரண்டல்ல, ஈங்கிறது ஈசன். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. பாம்பு, பேரியால், படகம், பிடில். பாப்பா, பி பி, இதில் படகம், பாம்பு, பிடில், பேரியால் என்பது சரியான அகரவரிசை. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடுபள்ளம், மொழிபெயர்ப்பு, இதுவும் ரிப்பீட்டான கேள்வி, நிறையா கொஸ்டினில் பார்த்துருக்கோம். இதில் மாவரிசையில் பாருங்கள். மா மா, மீ மீ, இதில் மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடுபள்ளம், மொழிபெயர்ப்பு என்பது சரியான அகரவரிசை. கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. வா வரிசை பாருங்க. வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் என்பது சரியான அகரவரிசையாகும்.
குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது இந்த வழியாக. அதனால சுட்டு விடை என்பது சரியான ஒன்று. வெளிப்படை விடைகளை கண்டறிக. இதில் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த மூணு என்ன நம்ம சொல்லுவோம்? வெளிப்படை விடை. அதுக்கு அப்போவே பதில் இந்த பக்கம் போங்க, நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது வெளிப்படை விடைகளாக உள்ளது. சுட்டு, மறை, நேர்விடை வெளிப்படை விடைகளாகும். விடைக்கேற்ற வினா அமைக்க. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம், இதெல்லாம் தவறு. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, இதுதான் சரியான வினா. அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினாதான். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டம் என்றால் என்ன? எக்காலங்களில் நடைபெறும் வேறு வடிவங்கள். இதில் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான வினா. கலை சொல்லை கண்டறிக. அப்ஜெக்டிவ் அரசியலமைப்பு தவறு. கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை என்பது தான் சரியான ஒன்று. அக்ரிமெண்ட் குறிக்கோள். கான்ஸ்டிடியூஷன் ஒப்பந்தம். கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்பு, அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள்னு வரும். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை என்பது சரியான கலைச்சொல். கடைத்தெரு எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாவே அது பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாங்க. சுட்டுவிடை என்பது சரி. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. என் நண்பன் ஏரோப்ளேனில் பயணம் செய்தான். முக்கியஸ்தர் வானூர்தியில் பயணம் செய்தார். என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான். இதில் பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் என்பது சரி. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள். இதில் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் என்பது பிறமொழி சொற்கள் களவாத தொடர். ஆப்ஷன் பி ஆகும். பொறுத்துக. கீது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இருக்கிறது. இலை அப்படின்னா இலை. உலகம் உலகம் அப்படின்னா உலகம். சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவில் இருந்து வாரேன், ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். இதில் எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் என்பது சரி. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதற்கு உவமை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. இதில் தலை கூட்டல் விதி, தலை கூட்டல் மகன், தலை கூட்டல் எழுத்து. இதில் தலைவன் என்பது இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லாகும். சந்திப்பிழையற்ற வாக்கியம். இதில் காட்சியை பார். இதில் என்ன வரும்? என கேட்டார். ஊருக்கு செல். கதவை திறன். இதில் 1, 4 மட்டும் சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அதில் எக்குவும் அல்ல இச்சுவும் அல்ல. கீழ்காணும் சொற்களில் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. கூட்டமாக. கல்னா என்ன சொல்லுவோம்? கற்குவியல். பழம் பல புலைன்னு சொல்லுவோம். புல் கட்டு. ஆடு மந்தை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஐ. ஆடையை அணிந்தேன். தோசையை மாவு தவறு. பள்ளியை சென்றேன். கண்ணனை சட்டை. இதெல்லாம் தவறு. ஆடையை அணிந்தேன் என்பது சரியான ஒன்று. சிறு சீறு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான். ஆற்றங்கரையோரம் கோபத்துடன் அமர்ந்திருந்தான். சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற உழைக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புலியை மிஞ்ச முடியாது. இதில் தான் சிறு சீறு பொருந்தி வரும் தொடராகும். கூற்று காரணம் சரியா தவறா? வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதனை பாடியவர் பாரதிதாசன். இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று 1, 2 சரி, 3 தவறான கூற்று. பாடியவர் பாரதியார் என்பது சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சொல் பொருள். விசும்புன்னா வானம், ஊழி உகம், ஊழ் என்பது முறை, பீடு என்பது சிறப்பை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை.
அடுத்த ஒன்று சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர். நுணங்கி அப்படின்னு நம்ம சொற்பொருளில் பார்த்துருக்கோம். நுட்பமான கேள்வி அறிவுடையவர் தான் நுணங்கிய கேள்வியர் என பொருள்படும். பேணாமை, கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை, இதற்கு ஆப்ஷனில் பாதுகாக்காமை. பேணல்னா பாதுகாத்தல், பேணாமைங்கிறப்ப பாதுகாக்காமை என்பது சரி. செவிச்செல்வம், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவித்திறன், கேட்கும் சக்தி, அறிவு அற்றங்காக்கும் கருவி. கேட்பதால் பெரும் அறிவுதான் செவிச்செல்வம் என்பதாகும். சரியான தொடரை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தான். நல்ல மாணவர் காலையில் படிப்பான். இவன் நேற்று வந்தவன் அல்லன், இதுதான் சரி. நாளை நான் வருகிறேன், இதில் இவன் நேற்று வந்தவன் அல்லன் என்பது சரியான விடையாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்று நான் இதழ்களில் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் என்பதுதான் சரியான தொடர். சரியான தொடரை ஒருனாவே எதற்கு வரும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். உயிரெழுத்துக்கு ஒரு ஊர் ஒரு கடல். ஒரு ஊர் ஒரு கடல். ஓர் ஊர், இதற்கு ஒரு வரணும், ஒரு இது தவறு. அதாவது ஓர் ஊர் ஒரு கடல். ஓருங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் முன்பு வரணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிழை திரத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 கூட்டல் ஆண்டு. 2 ஆண்டு, 2 ஆண்டு, 3ம் சரி என்பது தவறு. ஈராண்டு என்பதுதான் சரியான விடையாகும். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பல் செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இதில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் பார்த்தீங்கன்னா கம்மியர் என அழைக்கப்படுகின்றனர். கப்பலின் முதன்மையான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எறா என்று அழைக்கப்படுகிறது. பருமல் எனப்படுவது என்ன? அந்த குறுக்கு மரம்தான் பருமல் என அழைக்கப்படுகிறது. கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான் என்பது சரியான விடை. பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பிசின் என்பது சரியான ஒன்று. ஏற்பாடு, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஏற்பாடு, யாமம், மாலை, ஏற்பாடு, நண்பகல், இதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் சரியான விடை பார்த்தீங்கன்னா எல் கூட்டல் பாடு. எல்லுனா சூரியன் என்பதை குறிக்கும். எல் கூட்டல் பாடு என்பது சரியான விடை. நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நமன் இல்லை, அப்போ நமன் கூட்டல் இல்லை என்பது சரியான விடை. நீலம் கூட்டல் வான், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதில் தோன்றல், தெரிதல், கெடுதல், அதில் பார்த்தீங்கன்னா நீலவான், கெட்டு போயிடும். நீலவான் என்பது சரியான விடை. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஓடை கூட்டல் எல்லாம் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி ஆகும். ஆற்றுணா, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆற்றுணா, இதுல பாருங்க ஆப்ஷன்ல 6 கூட்டல் உணா என்பதுதான் சரியான விடையாகும். பொருந்தா இணையை கண்டறிக. சில பிள்ளை தமிழ்ல பார்த்திருப்போம். சிலம்பு காலில் அணிவது, சூளி நெற்றியில் அணிவது என்பது தவறு. குலை காதில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது. சூளி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது என்பது பொருந்தாத இணையாகும். பொருந்தா இணையை கண்டறிக. இதுல வெறியி அஞ்சி, நந்துன்னா சங்கு, முத்தம் முத்து. இதுல பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா அல்லல். அல்லல்னா அல்லுதல் என்பது பொருந்தாத, அதாவது தவறான இணையாகும். இதில் தவறான இணை எது? பொக்கிசம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, சிங்காரம், அழகு, விஸ்தாரம், பெரும்பரப்புன்னு பார்த்துருப்போம். பரப்புதல் என்பது தவறான இணை. கீழ் கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக.
இதுல கமுகு பாக்குன்னா கூந்தல் சொல்லுவோம், நெல்லு வரகு தாள், கரும்பு தோகை நாணல் தோகைன்னு சொல்லுவோம், சப்பாத்தி கல்லை கள்ளி தாளை இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம், மடல் என்று சொல்லுவோம். அதான் மடல் பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி தாளை இலை என்பது தவறு. சந்திப்பிழை கதையை இப்போ வரணும், கதையை படித்தேன், இதுல கதையால் படித்தேன், கதையில் படித்தேன், கதை படித்தேன், இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக, நம்ம புலிக்கு என்ன சொல்லுவோம், புலிப்பரல். சிங்க குருளைன்னு தான் சொல்லுவோம், புலி குருளைன்னு சொல்ல மாட்டோம். இதுல புலிப்பரல் என்பது சரியான மரபு பிழையற்ற வாக்கியம். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு, இதுல சிங்க பரல் கிடையாது, சிங்கக்குட்டி, சிங்கக்கன்று, இதுக்கு என்ன சொல்லுவோம், சிங்க குருளை. சிங்கம் புலி தான் அடிக்கடி கேட்குறாங்க, புலினா பரல், சிங்கம்னா குருளைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நெல் சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்கு, இதுல நெல் குருத்து, நெல் தளிர், நெல் கொழுந்து இதெல்லாம் தவறு. நெல் நாற்று என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக, இதுல ஹோமோகிராப் மெய்யெழுத்து தவறு, கான்ஸ்டன்ட் ஒப்பெழுத்து தவறு, டிஸ்கஷன் உரையாடல் தவறு, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி என்பது சரியான தமிழ் சொல். கற்றான் என்பதன் வேர் சொல் என்ன, நம்ம சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும், இதற்கு கருங்கிறது வராது, கல் என்பதுதான் சரியான வேர்ச்சொல். வேர்ச்சொல் காண்க, தந்தான், இதற்கு என்ன வரும், கண்டிப்பா தா என்பது வேர்ச்சொல்லாகும். தந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், வினையச்சம். தந்த அப்படின்னா பெயரச்சம்னு பார்த்தோம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஓடு, இதற்கு கண்டிப்பா என்ன வரும், ஓடுதல். ஓடியவன் தவறு, ஓடிய அப்படிங்கிறது பெயரச்சம், ஓடிங்கிறது வினையச்சத்தை குறிக்கும். வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று, வினையச்சம் ஊ ஈ கொண்டு முடியணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது ஒண்ணு, ஓடி என்பது ஓடு என்பதன் வினையச்சமாகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க, ஆக்காங் இதுலதான் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை என்பது சரியான அகரவரிசை ஆகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குருத்து, கொழுந்தாடை, கவை, கைம்பெண், காவரிசை காக்கா கிக்கி கூக்கு கேக்கே, இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண் என்பது சரியான அகரவரிசையாகும். அகரவரிசை படுத்துக. எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயம், இதுல உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வரதுனால இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம், அதாவது ஆக்காங்காச்சாவிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை ஆகும், இதுல அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும், இதுதான் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும். அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின் உணர்வு, இதுல நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் என்பதுதான் சரியான சொற்றொடராகும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான், அவர் தான் வந்திருக்காரப்ப, இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினை தொடர் என்பது சரியான விடை. அப்துல் நேற்று வருவித்தான், இது அடிக்கடி பார்த்திருக்கோம், இது வந்து பிறவினை தொடரை குறிக்கும். மழை காணா பயிர் போல, மழை இல்லைன்னா பயிர் என்ன வாடும், அப்போ சோகம் என்பது சரியான விடை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் தெளிக. யானை போரை குன்றேறி கன்றார், அப்போ அவர் என்ன பாதுகாப்பாக உணர்வார், பாதுகாப்பு என்பது சரியான விடை. சரியான விடையை கண்டறி. கில்ட்டு பாசனம் தவறு, இரிகேஷன் காப்புரிமை தவறு, பேட்டன்ட் வணிகம் தவறு, இதுல டாக்குமெண்ட் ஆவணம் என்பது சரியான விடை. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சைதாப்பேட்டை என்பதன் மருவு என்னன்னு சொல்லுவோம், சைதாப்பேட்டைக்கு சைதை என்பது சரியான மருவு. மயிலாப்பூர் என்பதன் மருவு என்ன, இதுல மந்தவிலை, மயில்பட்டினம், மயிலை, மயிலாப்பூருக்கு மயிலை என்பது மருவு ஆகும். நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள் குறி. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல டபுள் கோட்ஸ் வந்திருக்கு, இன்பத்து கொடுத்துருக்காங்க, நுகருங்கள் கொடுத்துருக்காங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் முற்றுப்புள்ளி இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடராகும். இதுல சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடு.
பூ ஆண்டாள் எண் 45 காமராசர் தெரு திருவள்ளூர். இதில் முற்றுப்புள்ளி வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுங்கிறது கமா வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண் 45க்கு கமா வரல. இதில் முகவரியில் பார்த்தீங்கன்னா பூ ஆண்டாள் கமா பூ முற்றுப்புள்ளி ஆண்டாள் கமா எண் 45 கமா காமராசர் தெரு திருவள்ளூர் முற்றுப்புள்ளி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடராகும். தவறான இணையை தேர்ந்தெடு. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது, இது இறந்த காலம் வரும். எதிர்காலம் என்பது தவறான இணை. இன்று வீட்டிற்குள் புகுகிறான், நிகழ்காலம். காலையில் பள்ளிக்கு புகுவான், எதிர்காலம். நேற்றுக்கு பள்ளிக்கு புகுந்தான், இறந்த காலம். இதெல்லாம் வந்து சரியான ஒன்று. இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? நேற்று வருவான், நேற்று வரப்போகிறான், நேற்று வருகிறான். இதுல நேற்று வந்தான் என்பதுதான் சரியான ஒன்று. பொய்கை ஆழ்வார் வினாச்சொல் பாமாலை சூடுகிறார். பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதற்காக பாமாலை சூடுகிறார், இதுல எவற்றையோ, என்ன பாமாலை சூடுகிறார், எங்கு, இதெல்லாம் தவறு. எதற்காக பாமாலை சூடுகிறார் என்பது சரியான ஒன்று. பெண்ணுக்குரிய கடமை சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை எப்படி, யார், ஏனெல்லாம் தவறு. பெண்ணுக்குரிய கடமை யாது என்பது சரியான வினாச்சொல். இதில் தவறான இணை எது? செல்வி கூட்டல் ஆடினாள். இதுதான் வந்து அதாவது மெய்யீறு மெய் முதல் என்பது தவறான இணை. கோல் கூட்டல் ஆட்டம், மெய்யீறு உயிர் முதல் என்பது சரி. பாலை கூட்டல் திணை, பாலை உயிரீறு மெய் முதல். மண் கூட்டல் சரிந்தது, மெய்யீறு மெய் முதல். இதுல செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீறு மெய் முதல் என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆறு என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல வழி மற்றும் இருபொருள் தருக. அதற்கு உதாரணமாக இது கொடுத்துருக்காங்க. வழி நதி, திங்கள் மதி மாதம், ஓடு விரைவாக நடத்தல் கூரை ஓடு, நகை சிரிப்பு அணிகலன். இதெல்லாம் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று. இது வந்து இருபொருள் கொடுத்து பொறுத்துக. அடுத்த ஒன்று இருபொருள் தருக. வரி என்பது, வரிங்கிறது நம்ம அரசுக்கு செலுத்துவது, வரிசையா நெல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் அறிக. வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பதுதான் சரியான ஒன்று. வறண்ட செறிவான பசுமையான என்பது தவறு. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பது சரியான ஒன்று. கூற்று காரணம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் தம் பெயரை சுப்புரத்தனதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் பாடல்களில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார். இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறான ஒன்றாகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல். எபிக்னாவே காப்பிய இலக்கியம். இதுல கிளாசிக் லிட்ரேச்சர், டிவேஷனல், ஆன்சியன் லிட்ரேச்சர்னு வரும். இதுல காப்பிய இலக்கியம் என்பது தவறு. ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா இது என்ன குறிக்கும்னா வனவியல் என்பதை குறிக்கும். இதுல வனவிலங்குகளோ, வன பாதுகாவலர், காடுகள் என்பதெல்லாம் தவறான ஒன்று. பசுமண் களம் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசு மண்கலம், சுட்டபானை, மண்மாண்டக்கலை, சுடுகின்ற களங்கள். இதுல சுடாத மண்கலம் என்பது சரியான ஒன்று. கட்டுரையை படித்தான், இது எவ்வகை தொடர்? இதுல ஐயால் கூ இன் அது கண், அதை வச்சு கட்டுரையை படித்தான் என்பது வேற்றுமை தொடரை குறிக்கும். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அந்த தமிழ் சங்கத்துல வாழை இலை விருந்து நடைபெற்றதுன்னு நம்ம பார்த்துருப்போம். சரியான கூட்டப்பெயர்களை பொறுத்துக. பழம், பழத்துக்கு என்ன சொல்லுவோம்? பழக்குலை, எறும்பு சாறை, வாழை தோப்பு, புல் கட்டு. ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இதற்கு கூட்ட பெயர்களுக்கு. சொல் பொருள் பொறுத்துக. செரு அப்படின்னா எதை குறிக்கும்? வயலை குறிக்கும். வித்து விதை, யானர் புதுவருவாய், வட்டி பனையோலை பெட்டி என்பதை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. சொல் பொருள் பொறுத்துக. இயற்கை வங்கூல் ஆட்ட. இதுல வங்கூல் அப்படின்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா காற்று என்பதை குறிப்பதாகும். ஒருமை சொல். இது பழம் என்னன்னு சொல்லுவோம்? இது பழம் அன்று அல்ல, அவைகள்லாம் தவறு. இது பழம் அன்று என்பது சரியான விடை.
கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.